வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5A எக்ஸாம்ஸ்க்கான நியூ பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 5A எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கடந்த 2022 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 23லையும் 24 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த ஆண்டு 2025லையுமே வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஓ எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதற்கான பேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்டக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். வீக் டே பேட்ச் போயிட்டு இருக்கு, வீக்கெண்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பேட்ச்க்கும் புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வீக் டே as well as வீக்கெண்ட். ஸோ வீக்கெண்ட் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டைமிங், வீக் டே பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டைமிங் இதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். சரி சார், இப்போ குரூப் 5A பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் ஆர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள் கொஞ்சம் அதில் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸில் லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி சில குளறுபடிகள் பண்ணிவிட்டார்கள். அதனால அது பெண்டிங்கில் இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் எலிஜிபிளா அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஆனால் அசிஸ்டண்டாக இருக்கிறவர்கள் தேர் எலிஜிபிள். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A நோட்டிஃபிகேஷன் வந்தால் அவர்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னா எழுதலாம். ஸோ இதில் வேகன்சி அப்படிங்கும்போது நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்குறது வேகன்சி எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே இருக்கலாம், இல்லை அப்படின்னா சில ஃபேக்டர்ஸ்னால எலெக்ஷன் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ்னாலையும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக செய்யலாம். ஸோ ரெண்டாவது இது. மூணாவது, இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் மாறப்போதா அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் மாறல, சேம் சிலபஸ் தான் இருக்கு. மார்க் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஏரியாஸ்ல எவ்வளோ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்க போறோம் அப்படின்னு. ஸோ அதனால சிலபஸ் மாறல, இதே சேம் சிலபஸ் தான். சரி, இப்போ நான் ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தனித்தனி சிலபஸ் அப்படின்னா நோ, சேம் சிலபஸ் தான் 90%. தமிழுக்கு என்ன படிக்கணுமோ அதுதான், ஆனால் அது இங்கிலீஷ்ல, இது தமிழ்ல. என்னென்ன பகுதிகள்லாம் இருக்கு? எஸ்ஏ இருக்கு, காம்ப்ரிஹென்ஷன் பகுதிகள் இருக்கு, அதோட சேர்த்து ப்ரிசிஸ் ரைட்டிங் இருக்கு, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வரும், கிராமர் வரும், லெட்டர் ரைட்டிங் வரும், அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் வரும், ஸோ ப்ரொபோசல் ரைட்டிங் வரும். இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய ரெண்டு பகுதிகள்லையுமே உள்ளது. எக்ஸப்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் தமிழில் மட்டும் கிடையாது. ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன், ப்ரிசிஸ் ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இந்த பகுதியெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ அப்போ இதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அண்ட் ப்ரிசிஸ் ரைட்டிங் அப்படின்னு எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ரெகுலராக ப்ரிசிஸ் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துக்குமே வில் கிவ் ஆன்லைன்லேயே வேர்ட் பை வேர்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெக்காபுலரி டிரான்ஸ்லேஷன் போகிறோம். வெக்காபுலரி டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது பண்ணி அதுக்கப்புறமா தான் பேராகிராஃப் டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கிறோம். இது இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லேயுமே இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால நிறைய கேண்டிடேட்ஸ் எழுதினவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்லேஷன் கொடுத்தது அப்படியே வந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்கள். ஸோ அதனால இந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் குரூப் 5A எக்ஸாமில் நம்ம இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் எதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், ப்ரிசிஸ் ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ, கிராமர், லெட்டர் ரைட்டிங் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். முக்கியமாக கிராமர், லாஸ்ட் டைமில் கிராமர் தான் வந்து நிறைய பேருக்கு மார்க் வந்து வரல அப்படின்னார்கள். அதே மாதிரி இங்கிலீஷில் எஸ்ஏ, இதற்கெல்லாம் தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ரைட். ஸோ இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வீக் டே பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் ரெண்டுமே. ஸோ இட் இஸ் ஆகஸ்ட் வந்து நம்மளுடைய 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வீக் டே பேட்ச்க்கும் சரி வீக்கெண்ட் பேட்ச்க்கும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒரே நாள் நடக்கும். அண்ட் செப்பரேட்டாக அதுக்கப்புறம் வீக்கெண்ட் பேட்ச் தனியாக வருவார்கள். ஸோ இப்போ வீக் டே பேட்ச் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டைமிங் என்ன அப்படின்னா, ஸோ மண்டே டு ஃப்ரைடே 7:30 to 9. ஸோ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 3 நாட்கள். அதுமாதிரி வீக்கெண்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ சாட்டர்டே சண்டே 2:30 to 5:30 வரைக்கும் உங்களுக்கு பேட்ச் டைம். இந்த மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் நெருக்கிற சமயத்தில் உங்களுக்கு 5 days கிளாஸ் வரும். ஸோ அப்போ இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸில் முடிப்போம். வீக்லி டெஸ்ட் இருக்கும், அது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும், ஹேண்ட் அவுட்ஸ் இருக்கும், யூ வில் ப்ரொவைட் மெட்டீரியல். இதெல்லாம் தான் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் ஆல்ரெடி நம்மள்ட்ட படித்தவர்களை கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லாஸ்ட் டைம் போனது இந்த டைம் போயிருக்கிறது 12 பேர் போயிருக்கார்கள். அண்ட் நேற்று கூட லிஸ்ட் வந்துருச்சு, அதில் 12 பேர் இருக்கார்கள். அது இல்லாமல் இதில் பொறுத்த வரைக்கும் 2023 ரிசல்ட்ஸில் 5 out of 5 கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணார்கள் நம்மள்ட்ட.
ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளது. அண்ட் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இதில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் யூ கேன் காண்டாக்ட் அண்ட் யூ கேன் ஜாயின், ரைட். ஸோ இதில் வந்து முக்கியமாக கிளாஸஸ் அப்படிங்கிறத தாண்டி இதில் அதிகப்படியாக கொடுக்கறது ஹேண்ட் அவுட்ஸ், அதோட சேர்த்து ஒர்க் ஷீட்ஸ், அதோட சேர்த்து வேற என்ன அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் எழுதுறது கம்பல்சரிங்க. சரி சார், நான் இது வந்து டைரெக்டாக என்னால் வர முடியாது, ஆன்லைனில் அட்டன் பண்ணலாமா? எஸ், யூ கேன் அட்டன் ஆன்லைன். ஸோ பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் இங்கே வருவார்கள் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணுறார்கள். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எப்படி இங்கே லைவ் இங்கே ரெகுலராக கிளாஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைன்லையும் கிடைக்கும். ஆன்லைன் பேட்சாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் பேட்சாக இருந்தாலும் சரி, வீக் டேவாக இருந்தாலும், வீக்கெண்ட் பேட்சாக இருந்தாலும். ஸோ அதனால் இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் மூலமாக வேணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை யூ கேன் காண்டாக்ட். கோயிங் டு ஸ்டார்ட் அ குரூப் 5A ஆகஸ்ட்ல செகண்ட் பேட்ச், ஆகஸ்ட் 21 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.